வணக்கங்க. இப்போது அரிசி மாவு எப்படி கொழுக்கட்டைக்கு எப்படி அரிசி மாவு ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு அரிசி எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு நல்லா 3 தடவை 4 தடவை வாஷ் பண்ணி நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிடணும். வடிச்சிட்டு அது மேலே நிறைய தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து அதை நல்லா ஒரு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அப்படியே விட்டுறணும். டேபிளில் போட்டு காய வச்சிடணும். கொஞ்ச நேரம் தண்ணி உலர்ற வரைக்கும் காய வச்சிடணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடணும். நம்ம எடுத்து வச்சுட்டு மிக்சியில் தேவையான அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இட்லி தட்டில் ஒரு துணி வெள்ளை துணி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அது வேகணுங்க. அப்படியே மாவு எடுத்து இட்லி தட்டில் வேக வச்சிடணும். நல்லா சளிச்சிட்டு நைஸாக அரைச்சி சளிச்சு தான் அதை இட்லி தட்டில் போட்டு வேக வச்சிடணும். 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வெந்த பிறகு அதை எடுத்து நல்லா ஒரு பெரிய தாம்பலத்துலேயோ இல்லை தாம்பலத்தில் போட்டு நல்லா கொஞ்சம் ஈரம் சூடு ஆறுற வரைக்கும் தட்டில் போட்டு வச்சுருக்கலாம். ஆற வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நியூஸ் பேப்பரோ இல்லை வெள்ளை துணியோ ஏதாவது போட்டு அதில் சளிச்சிக்கணுங்க. நல்ல பெரிய பெரிய சல்லடை இருக்கு பாருங்கள். நைஸ் சல்லடை இல்லை, பெரிய சல்லடை, அந்த ரவெல்லாம் சளிப்போமே அந்த சல்லடையில் போட்டு சளிச்சிட்டாக்க அது அதில் சின்ன சின்னதாக இதெல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும். வேக வச்சோம் இல்லைங்களா, அப்போ கட்டி கட்டியாக இருக்கும். அந்த கட்டியெல்லாம் போயிடணும். எடுத்துடணும். எடுத்துட்டு நைஸாக ஆகிடும் மாவு. அதை நம்ம நல்லா வெயிலே காய வைக்கலாம், இல்லைன்னா நிழல்லே கூட காய வச்சிடலாம். சுத்தமாக இடத்துல காய வைக்கணும், அவ்வளோதான். அது காய வச்சுட்டு நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாங்க. வச்சுட்டு இதுதான் நம்ம கொழுக்கட்டை செய்கிறோம். கொழுக்கட்டை மாவு இதுதான். இதுவே நம்ம கொழுக்கட்டை செய்யலாம், புட்டு செய்யலாம், இடியப்பம் பண்ணலாம், எல்லாமே இந்த மாவுலே பண்ணிடலாம் நம்ம. சரிங்களா? இப்போ ஓகே, தேங்க்யூ. மோதிகம் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேங்க. இந்த மாவை பயன்படுத்தி மோதிகத்துக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடலைப்பருப்பு உள்ளே வைக்கிற பூரணம் என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். கடலைப்பருப்பை வேக வச்சு வைக்கணும். ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா 4 விசில் வைக்கணும். 4 விசில் வச்சா நல்லா வெந்துடும். இதை அப்படியே சூடாக இருக்கும்பொழுது எடுத்து நம்ம ஃபில்டரில் போட்டு வடிகட்டி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். நம்ம ரசம் வச்சிடலாம், இல்லை வேறு எதுக்காவது சாம்பார் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். சூப்பு அது மாதிரி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மோதிகத்துக்கு கடலைப்பருப்பு ஆறின பிறகு வடிகட்டிட்டு ஆறின பிறகு நம்ம மிக்சியில் கொஞ்சம் நைஸாக ஆகிற மாதிரி கொஞ்சம் குறைப்பாக மிக்சியில் ஒரு ஓட்டிடலாம். அப்படி இல்லை நல்லா கரண்டியாலே மசிச்சா நல்லா மசிஞ்சிடும். அதை எடுத்து வச்சிடணும். வெல்லம் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா கம்பி பாகு வரணும். முதல்ல பாகு காய்ச்சிறப்போ அது வெல்லத்தை வடிகட்டணுங்க. ஒரு ஃபில்டர் வச்சு, ஏன்னா வெல்லத்தில் நிறைய மண் இருக்கும், மேலே தூசி இருக்கும். வடிகட்டிட்டு அந்த பாத்திரம் கழுவிட்டு மறுபடியும் அதை ஊற்றி மறுபடியும் நல்லா காய்ச்சணுங்க. காய்ச்சிட்டு கம்பி பாகு வர வரைக்கும் காய்ச்சணும். நம்ம கம்பி பாகு எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு ட்ராப் போட்டிங்கன்னா அது நல்லா கலக்கணும். கை போட்டு கலக்குனா உருண்டெல்லாம் வந்தாக்க கூட கரையக்கூடாது. அதுதான் கம்பி பதம். இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் எடுத்து திருவி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு எள்ளு வறுத்து வச்சுக்கணும். ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம். இந்த கம்பி பாகு வர ஸ்டேஜில் இந்த கடலைப்பருப்பு போடணும். அது மேலே தேங்காய் போடணும். வறுத்து வச்சுருக்க எள்ளு போடணும். கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் கலந்துட்டா கொஞ்சம் தண்ணி விடுறா போல் நமக்கு தெரியும். ஆனால் தண்ணிலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரையாக கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். கலக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ்வில். கலக்கி கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து நல்லா போட்டணும். ஆறுன பிறகு அது கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிடும் நமக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இதுதான் பூரணங்க. நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்து வச்சிடணும். உருண்டை பண்ணி வச்சிடறோம். நெய் வேணுன்னா கொஞ்சம் போட்டுடலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கலந்து எடுத்து வச்சிடணுங்க. அவ்வளோதான். இப்போ மோதிகத்துக்கு நான் அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டேன்.
இப்போது அந்த அரிசி மாவில் நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போடணும். அது தண்ணி கொதிக்கிற தண்ணி கொதிக்க வைக்க நல்லா சுடணும், ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த தண்ணி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு இந்த மாவில் தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா ஒரு கரண்டி போட்டு கலக்கிட்டு எடுத்து வச்சிடுறோம். இப்போது நம்ம சொல்கிற மாதிரி வாழை இலையோ இல்லை பிளாஸ்டிக் கவரோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு தேவையான அளவுக்கு இல்லை நம்ம கையிலே உள்ளங்கையிலே எண்ணெய் தடவிட்டு அதில் நல்லா நீங்கள் தேவையான அளவுக்கு மாவு தட்டிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் மாவு எடுத்தால் போதுங்க. நல்லா தட்டிட்டு அந்த ஒரு உருண்டை பூரணம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து உள்ளே போட்டு நல்லா உருண்டை பண்ணி மேலே ஒரு சின்ன குமிழ் தேங்காய் எப்படி ஷேப்பில் இருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ஆவி காட்ட வேண்டியதான். 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. இதுதான் மோதிகம். ஓகே, தேங்க்யூ.